ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பாவக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நமக்கு முதல்ல வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறணுங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் ஏதாவது நம்ம விருப்பங்க. அதில் கடுகுளுந்த பருப்பு, சோம்பு போடணும். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய பாவக்காவையும் அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு அது கூடவே நம்ம ஆல் பர்பஸ் மசாலா காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கிறணுங்க. இது 1/4 கிலோ பாவக்காய், 1/4 கிலோ பெரிய பாவக்காய், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக, அப்புறம் ஒரு தக்காளி, இவ்வளோதாங்க. இதெல்லாம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திறந்து விட்டு வேக விடணும். திறந்து விட்டு வேக விட்டோம்னா கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சம் முருகி வருங்க. இந்த பாவக்காய் மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை. இது நம்மளோட தயிர் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷு இந்த 2 சாதத்துக்கு தாங்க ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பாக தான் தெரியும், மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா பாவக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.